விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் காளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயராமிடம் கேட்டு வரலாம். ஜெயராம், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் சூடுபிடித்துள்ள நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே 3 முறை போட்டியிட்டு 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு 4வது முறை மீண்டும் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தனது தேர்தல் பரப்புரையை துவங்கினார். அவர் நகராட்சிக்கு உட்பட்ட LPS நகர் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பரப்புரையை துவங்கினார். இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது கடந்த 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை பல்மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் இன்னும் 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சி அமைத்தால் இன்னும் பல்மடங்காக கேஷ், சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை உள்ளிட்டவை இன்னும் பல்மடங்காக உயரும். எனவே பொதுமக்கள் சிந்தித்து மீண்டும் மோடி ஆட்சி அமையாதவாறு வாக்களிக்க வேண்டும் என கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் AR சீனிவாசன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜா சொக்கர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்று நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான அண்ணா சிலை, தண்ணிமலர் தெரு, கம்மாப்பட்டி, விஸ்வநாதாஸ் காலனி, கத்தலாம்பட்டி, ரயில்வே கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனது தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். பிரகாஷ். வழங்கியமைக்கு நன்றி ஜெயராம். அந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா கேள்வி அல்ல. வேணும்னா அடுத்த தடவை தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலை 2000 ரூபாயா இருக்கும், பெட்ரோல் விலை 200 ரூபாயா இருக்கும், டீசல் விலை 130 ரூபாயா இருக்கும். ஒவ்வொரு ஓட்டு, தாமரைக்கு போடுற ஓட்டம், முரசுக்கு போடுற ஓட்டம் ஒரே கணக்கு. நேற்று வரைக்கும் தாமரையும் முரசு ஒன்னாக்கா இருந்தாங்க. முந்தா நாள் வரைக்கும் நேற்று தான் பிரிச்சு தனியா வந்திருக்காங்க. ஏனென்றால் அவருடைய பொறுத்த மட்டும் திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவர்களுடைய மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த பிரச்சனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உங்களுடைய பிரச்சனை. இது ஒன்றும் அதானிக்கு அம்பானிக்கு பிரச்சனை கிடையாது, அவர்களுக்கான பிரச்சனை கிடையாது. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் பிரச்சனைங்கிறது தாய்மார்களுடைய பிரச்சனை. ரொம்ப சாதாரணமான விஷயம். நிறைய விஷயங்களை அண்ணன் சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் டெல்லியில யார் உங்களுடைய பொருளாக இருக்க வேண்டும், சென்னையில யார் உங்களுக்கான பொருளாக இருக்கிறது